ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ராஜேஸ்வரி கூட பார்த்தீங்கன்னா எதுக்கு தொடர்ந்து வந்து மல்லியை வந்து டார்ச்சர் பண்ணோம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, சரி விஜய், நீங்கள் 3 பேரும் வந்து 3வது ட்ரிப்பு போக நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரஞ்சிதா வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ராஜ்யமா உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, என் ராஜ்யம்மா வந்து என்ன மாய மந்திரம் பண்ணான்னு தெரியல, கைக்குள்ளே போட்டு இருக்காட்டுங்குது. இப்போ வந்து என்னவே வந்து அவங்க வந்து ஹனிமூன் போகிறதுக்காக வந்து பேக்கிங் எல்லாம் வந்து பண்ண சொல்கிறாங்களே, எங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து யோசிக்க வந்து அவளுக்கு வந்து தோணுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, ராஜிமா வந்து அவளை வந்து வீட்டை விட்டு அனுப்புகிற மாதிரி தெரியல, ஒரு வேளை வந்து திருந்திட்டாங்களோ அப்படின்னு நினச்சி இந்த ரஞ்சிதா வந்து என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லி பேரில் வந்து போலியாக ஒரு பார்சலை வந்து போடுறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்சலுக்குள்ளே நம்ம விஜய் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம ராஜேஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். மற்றவங்களோட பொருளை வந்து விஜய் வந்து பிரித்து பார்க்க மாட்டேன்ட்டா, நானும் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டான். அதனால் வந்து உன்னுடைய பார்சலில் நீயே வந்து என்னன்றத பிரித்து காட்டுருமல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் ராஜேஸ்வரி வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஓகேன்னுலாங்க. நம்முடைய விஜய், வெண்பா, மல்லி 3 பேர் வந்து ஹனிமூன் ட்ரிப் போகிறதுக்கு மூணாருக்காக வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பட்டு மோசமானவங்க. அவள் தாங்க 1ஆம் நம்பர் விஷமே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்சலை வந்து நம்மளுடைய மல்லியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பார்சலுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே நம்முடைய அரவிந்துக்கும் மல்லிக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆனப்போ எடுத்து ஃபோட்டோஸு, அங்கே எடுத்த வீடியோ, அதே மாதிரி வந்து இவங்க 2 பேர் வந்து வெளியில் போன ஃபோட்டோஸு, அதுக்காக லாஸ்ட்டாக இந்த ரஞ்சிதா வந்து ஒரு எழுநி கடையில் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படியோ ஒன்று இவளுக்கு வந்து கிடைச்சதுங்க. கிடைச்ச ஃபோட்டோவை வச்சு பிளான் பண்ணி இவங்களை வந்து ஹனிமூன் போக விடாது தடுக்கணும். அதுக்கு ஒரே வழி, இந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து விஜய் நம்முடைய வீட்டுக்கு வந்து போஸ்ட் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக வந்துடும். மல்லி வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப விஜய் மாமாவும் கண்டிப்பாக வந்து இருப்பார். அப்போ வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து பயங்கரமாக வந்து கடுப்பாகி எந்த ஒரு ட்ரிப்புக்கும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மனக்கனவு காண்டுகிட்டு இருக்காங்க இந்த ரஞ்சிதா. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறப்ப அவன் முகத்தில் இருக்கு பாருங்கள் சந்தோஷம். அந்த அளவுக்கு வந்து மல்லி வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமாக போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தாங்க அவருடைய கண்ணில் வந்து தெரியுதுங்க. இதுக்காக நம்முடைய விஜய் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இதெல்லாம் இங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து இன்னசென்ட்டாக வந்து பதில் வந்து சொன்னாலுமே வந்து அதை ஏற்றுக்கிற இது இல்லை. அதுக்காக நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய்கிட்ட வந்து, விஜய் இதெல்லாம் வந்து அவங்க இதென்னப்போ எடுத்து போட்டோம், ஆனால் வந்து அந்த கல்யாணம் தான் வந்து நடக்கலையே, அதனால தான் வந்து எதுக்கு என்னன்றதுக்காக வந்து இங்கே மல்லிக்கிட்ட இருக்கட்டும் நான் அனுப்பி வச்சுட்டாங்களோ என்னமோ அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக, இதெல்லாம் நீ ஒரு பெருசாக வந்து எடுத்துக்காத. நீயும் மல்லி என்போம் 3 பேர் வந்து 3ஆவது போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் நான் வந்து பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயம் எடுத்துக்காத உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, உங்களுக்கும் அரவிந்துக்கும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நல்லா தெரியும், அவங்களும் அரவிந்தை வந்து நல்லாவே வந்து புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தாங்க அவர் வந்து எல்லாருக்குமே வந்து உதவி பண்ணுற மனப்பான்மைக்கு உண்மை. கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்க மாட்டார், வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லிடுறாருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, இதனால் நம்முடைய விஜய் வந்து எதுவும் சொல்லாத போயிடுறாங்க. ஆனால் நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா மேலே பயங்கர கோவப்பட போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் எதாவது நடக்க மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.